இன்றைய வேதவசனம் நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம். நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே, ஒரு நாள் பிறப்பதே அறியாயே. உன் வாய் அல்ல, உன் புறத்தியாலே உன்னை புகழட்டும். உன் உதடு அல்ல, அந்தியனே உன்னை புகழட்டும். கல் கனமும் மணல் பாரமாயிருக்கும் மூடனுடைய கோபமோ இவ்விரண்டையும் பாரமாம். உக்கிரமம் கொடுமையுள்ளது, கோபம் நிஷ்டூரமுள்ளது. பொறாமை வென்றால் அதற்கு முன்னீர் கத்தவன் யார்? மறைவான சிநேகிதத்தை பார்க்கிறோம் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்துரு இடும் முத்தங்களோ வஞ்சனை உணவைகள். திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டை மிதிப்பான், பசியுள்ளவனுக்கு கசப்பான பதார்த்தங்களும் தித்திப்பாயிருக்கும். தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷன் இருக்கிறான். பரிமள தைலமும் சுகந்த தூபமும் இருதயத்தை களிப்பாக்குறது போல ஒருவனுடைய சிநேகிதன் உட்கருத்தான ஆலோசனையால் பாராட்டும் இன்பமானது களிப்பாக்கும். உன் சிநேகிதனையும் உன் தகப்பனுடைய சிநேகிதனையும் விட்டுவிடாதே. உன் ஆபத்து காலத்தில் உன் சகோதரனுடைய வீட்டுக்கு போகாதே. தூரத்தில் உள்ள சகோதரனும் சமீபத்தில் அயலாளனை வாசி. என் மகனே, என் நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு கொடுக்கத்தக்கதாக நீ ஞானவானாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து. விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான், பேதைகளை நெருக்கப்போய் தண்டிக்கப்படுகிறார்கள். அந்நியனுக்காக பிணையப்படுகிறவர்களுடைய வஸ்திரத்தை எடுத்துக்கொள், அந்நிய ஸ்திரீக்காக ஈடு வாங்கிக்கொள். ஒருவன் அதிகாலை எழுந்து உரத்த சத்தத்தோடு தன் சிநேகிதனுக்காக சொல்லும் ஆசீர்வாதம் சாபமாக எண்ணப்படும். அடைமழை நாளில் ஓயாத ஒழுக்கமும் சண்டைக்காரரின் ஸ்திரியும் சரி. அவளை அடக்க பார்க்கிறவன் காற்றை அடக்கி தன் வலதுகையினால் எண்ணெயை பிடிக்க பார்க்கிறான். இரும்பை இரும்பு கருக்கிடும், அப்படியே மனுஷருக்கும் சிநேகிதனுடைய முகத்தை கருக்கிடுகிறான். அத்திமரத்தை காக்கிறவன் அதன் கனியை புசிப்பான், தன் எஜமானை காக்கிறவன் கனமடைவான். தண்ணீரில் முகத்துக்கு முகம் ஒத்திருக்குமா போல் மனுஷருக்கு இருதயத்துக்கு இருதயம் ஒத்திருக்கும். பாதாளமும் அழிவும் திருப்தியாகிறதில்லை, அதுபோல மனுஷனுடைய கண்களும் திருப்தி ஆகிறதில்லை. வெள்ளி குகையும் புண்ணுக்கு புடமும் சோதனை, மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை. மூடனுடைய உரலில் போட்டு உலக்கையினால் நெய்யோடு நொய்யாக குத்தியினாலும் அவனுடைய மூடத்தனம் அவனை விட்டு நீங்காது. உன் ஆடுகளின் நிலைமையை நீ நன்றாய் அறிந்து கொள், உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு. செல்வம் என்றென்றைக்கும் நிலையாத கிரீடம், தலைமுறை தோறும் நிலை நிற்குமோ? புல் முளைக்கும், பச்சிலைகள் தோன்றும், மலை பூண்டுகள் சேர்க்கப்படும். ஆட்டுக்குட்டிகள் உனக்கு வஸ்திரத்தையும் கடாக்கள் வயல் வாங்கத்தக்க கிராயத்தையும் கொடுக்கும். வெள்ளாட்டுப்பால் உன் ஆகாரத்துக்கும் உன் வீட்டாரின் ஆகாரத்துக்கும் உன் வேலைக்காரரின் பிழைப்புக்கும் போதுமானபடி இருக்கும். ஆமேன்.